ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த தேவ சமூகத்தில் இருப்பது நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென். இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் நாம் அவரை நெருங்கி சேரும்படியாக, தேவ சமூகத்தில் நாம் இன்னும் அவரை அறிகிற அறிவில் பலப்படும்படியாக கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்ய போகிறார். ஆமென். யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதற்கெல்லாம் செபித்து வந்திருக்கிறீங்களோ, இல்லை எதையெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, எதையெல்லாம் தேவன் என் வாழ்க்கையில் மாட்டாரா என்று ஏங்கி தவித்து கொண்டு கலங்கி கொண்டு இருந்தீங்களோ, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் வாய்க்க செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்பை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். யோபுக்கு மட்டும்தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்குமா? நமக்கும் கிடைக்கும். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள், அவரை கர்த்தரால் நம்ம தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் நாம். அதனால் அவருக்கு மட்டும்தான் ரெட்டிப்பான நன்மை கிடையாது, அவரை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற நமக்கும் ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் அருள் செய்வார். எத்தனை பேர் இன்னைக்கு ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா நீங்கள் கர்த்தருக்கு ஹல்லேலூயா சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. நம் தேவன் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவன் நமக்கு இம்மட்டுமாய் காலையிலேருந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு பலன் தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார், நம்ம இம்மட்டுமாய் காத்து நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை நடத்துகிற தேவன், இனிமேலும் எங்களை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர். ஆண்டவரே, நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரபல ஹந்தரபல ஷகலதலமா ரிபல கரபல ஷகலபலதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீ மாத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். சுவாமி, எங்கள் மத்தியில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியா நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திர நீர் மாத்திரமே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். சுவாமி, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாய் வருவீராக, எங்கள் மத்தியில் நீர் உலாவும்படியாய் வருவீராக, எங்கள் மத்தியில் காணப்படுகிறதான குறைவுகளை நீக்க நீர் வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் தகப்பன் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் போதகர் நீர். ஆண்டவரே, நல்ல மேய்ப்பர் நீங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபால ஹரபால ஷகலதலமா ரிமால ஹந்தரபா. எல்லாரும் சத்தமா வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க. நீங்கள் துதிக்க துதிக்க, நீங்கள் செபிக்க செபிக்க, நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளும் உங்களுக்கு விருதாவாய் போகாது. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளும் உங்களுக்கு பலனை கொண்டு வரும். நீங்கள் அவரை உயர்த்தி பாட பாட உங்கள் நாவுகளினால் அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபையானது உங்களுக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். அவருடைய கிருபையானது உங்களுக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல ஷகலபா ரிபல துனாமா ஷந்தரதி ஆந்தரபோ ரிபா கபா கபா ரேபல ஷகலதரமா Kamara shagarada nama. Hallelujah, 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 hallelujah.
அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் சத்தமாக அவர் உங்க சத்தத்தை நீங்க எனக்கு சொல்லல, ஆண்டவர் கேட்கும்படியாய் சொல்றீங்க. உங்களை சத்தத்தை விரிவாய் நீங்கள் திறக்கும் போது கர்த்தர் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்தும் போது கர்த்தர் அதை நன்மையினால மாற்றுவார். ஹalleluya ஹalleluya ரீபானா ஹமோரா ஷகுரா பலதனா. மகிமையின் ஆவியானவர், மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ரீமா மஹந்தர போஷகர மலமா. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்ம யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்ம யோசுவாவின் காலமல்லோ. நேரமல்லோ, நம்ம யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்ம யோசுவாவின்
ஹalleluya 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 ரிபா கபரபா ஷகரதலபா. மகிமையானவர் மகிமையானவர். ஆதியிலே ஜலத்தின் மீது அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் இன்று நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி அவர் வந்திருக்கிறார். உங்கள் மகிமையை ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்தும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி, உங்கள் சத்துருக்களும் முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் மத்தியில வந்திருக்கிறார். உரிமால ஹந்தரபா ஷகலதல மரதனமா ரிபால கரபல ஷகல வரதனா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச நேரம் மாத்திரம் ஆண்டவரை நாங்கள் துதிக்கும்படியாய் காலை முதல் இம்மட்டுமாய் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்தா நேரங்கள் போதாது சுவாமி. ஆண்டவரை உம்மை துதிக்க துதிக்க நாவுகள் போதாது சுவாமி. ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் பாராட்டின இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் தாமே எங்களோடு மீண்டும் இனிமேலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.